தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2019 மக்களவை தேர்தலில் ஆட்டோ சின்னத்தில் நின்றாங்க. சட்டப்பேரவை தேர்தலில் வேறு ஒரு சின்னத்தில் நிற்கிறாங்க. ஆனால் அந்த கட்சிக்கு கேட்ட உடனாக 3 தொகுதியில் இருக்கிறார்கள் என்கிற பொழுது உடனடியாக சைக்கிள் சின்னம் கிடைக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு காட்டப்பட்ட சலுகை காட்டப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் மதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் உரிமையே மறுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஓகே, இது நீங்க மட்டும் கேட்குற கேள்வி இல்லை சார், மொத்த தமிழகமே கேட்குறாங்க. இங்க இருக்க கட்சிகள், மற்ற கட்சிகள் மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு கூட இது ஒரு பெரும் குழப்பமாக தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சின்னம் வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதுனாலையோ எங்களுக்கு இந்த சின்னம் அலாட் பண்ணவே இல்லை. அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி 1996 ஐயா ஜி.கே. மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்குறாரு. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து சைக்கிள் சின்னத்தை வந்து அலாட் பண்றாங்க. சைக்கிள் சின்னத்து மூலியமா நிறைய எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு வெற்றி சின்னமா மாறுது. திரும்பவும் இது வந்து 2014 ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த கட்சியை மறுபடியும் தொடங்குறாங்க. அப்போ நாங்கள் சைக்கிள் சின்னம் வேணும்னு தேர்தல் ஆணையத்தை அணுகிறோம். அவங்க வந்து எங்களுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் மறுக்க தான் செஞ்சாங்க. நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு 2015 ஜனவரி மாதத்தில் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கிறோம். எங்களுக்கு இந்த சின்னத்தை வந்து அலாட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்போ வேற வேற காரணங்கள் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கும் சொன்னாங்க. எங்களுக்கு உடனடியாலாம் கிடைக்கல. இது வந்து 9 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த சைக்கிள் சின்னம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது யாருமே பார்க்காம. என்னுடைய கேள்வி என்னன்னா, 2016 மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தேர்தலை சந்திக்கிறீங்க. அப்போ ஒரு சின்னம், 19 ஒரு சின்னம், 2021 ஒரு சின்னம். நான் அதை தான் சொல்ல வரேன். ஆனால் 3 வெவ்வேறு சின்னங்கள் நின்றுருக்கீங்க. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிற அந்த வாக்கு சதவீதத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் பெற்றிருக்கா? அடிப்படையில் சைக்கிள் சின்னம் உங்களுக்கு கொடுத்தாங்க. கரெக்ட், நான் சொல்றேன் இருங்க. 2019 ஒரு ஜட்மெண்ட் வருது. 2015 போட்ட கேஸுக்கு 19 ஜட்மெண்ட் சொல்றாங்க, நீங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க அப்படின்னா 2 சீட் நீங்க வாங்கணும். அதே மாதிரி நீங்க சட்டசபை தேர்தலில் நிக்கிறீங்க அப்படின்னா 12 சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான். இப்போ என்ன கண்டிஷன் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சொல்றாங்களோ அதே கண்டிஷன் தான் எங்களுக்கும் தேர்தல் ஆணையம் வந்து சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் வந்து யாருக்குமே பார்ஷியாலிட்டி காமிக்கல. அவங்க வந்து என்ன வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அதை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு சின்னம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்து மேல நம்ம வந்து குற்றச்சாட்டு வைக்க முடியாது. எங்களுக்கு 2019 வந்து சொல்றாங்க, இந்த கண்டிஷன்ஸோட எங்களுக்கு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு அந்த சைக்கிள் சின்னம் வாங்க முடியல. நாங்கள் ஆட்டோ சின்னத்தில் நின்னோம். அதுக்கப்புறம் 2021 12 தொகுதி கேட்டோம், 6 தொகுதி தான் கொடுத்தாங்க. அதனால நாங்கள் ரெட்டலை சின்னத்தில் நின்னோம். இப்போ வந்து நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். எங்களுக்கு 3 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிஸ்ல வந்து நாங்கள் திரும்பியும் போயிட்டு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். நீங்கள் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம சாரநாத் சார் சொன்ன மாதிரி எவ்ரி இயர் வந்து கட்சியோட அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் எல்லாம் கரெக்டாக நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணுறோம். அது இல்லாமல் எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பொதுக்குழு கூட்டம் கூடி தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்க. இதை ஆண்டுதோறும் கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து இந்த சின்னம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சின்னம் சட்ட விதிமுறைப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, உங்களுடைய வாதப்படி. வாதம் இல்ல சார், அதுதான் உண்மை. எங்களுக்கு we have a proof, record proof. எல்லாம் ஹை கோர்ட் 2017 திரு டிடிவி தினகரன் கைது செய்யப்படுறாரு. இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்படுறார். ஓகே, அவர் யாருக்கு பணம் கொடுக்கறதுக்காக கைது செய்யப்பட்டார்? அந்த பணத்தை வாங்க காத்திருந்தவர் யாரு? அந்த வழக்கு என்னாச்சு? அந்த வழக்கு அப்படியே இருக்கிறப்ப இன்னைக்கு குக்கர் சின்னம் உடனடியாக அவருக்கு கிடைக்குது. காரணம் இருக்கு சார். நான் வந்து இது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா மட்டும் பேசல, ஒரு வழக்கறிஞராகவும் நான் சொல்றேன். தேர்தல் கமிஷன் வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதன்படி வந்து யாருமே ஜெனரல் சிம்பிள்ஸ், ரிசர்வ்டு சிம்பிள்ஸ் அப்படின்னு 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ரிசர்வ்டு சிம்பிள்ஸ்ல வந்து யாராவது ஏற்கனவே இந்த சின்னம் வந்து கோரியிருக்காங்க அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற ரூல் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம். அப்படி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ விசிகே கட்சி எடுத்துக்கலாம். இதே வந்து பானை சின்னத்தை வந்து வேறொரு கட்சிக்காரங்களும் கோரி இருக்காங்க. அதனால பானை சின்னம் கொடுக்க முடியாதுன்னு நம்பர் 1 கண்டிஷன். அண்ட் ஆடிட்டிங் சரியா சப்மிட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1% கீழே வாக்கு சதவீதம் இருக்குன்னு அவங்க சர்டன் கண்டிஷன்ஸ், அவங்க என்னென்னலாம் ஃபால்ட்டா இருக்கோ அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி வந்து கோர
கோர்ட்ல வந்து சப்மிஷன் கொடுத்திருக்காங்க. அது தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்துல நீங்க தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிச்சு. இணையதளத்துல இருக்கு. ஆமா, இணையதளத்திலே வந்திருக்கு. நீதிமன்றத்துல ஒத்துக்கிட்டாங்க. இணையதளத்துல அந்த இதெல்லாம் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் அங்கதான் நீங்க சொன்னீங்கல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பேசுகிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்க இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த கிடையாதுங்க. அதுக்கு தாங்க சொல்றேன், இது 9 வருஷ கால போராட்டம். சைக்கிள் சிம்பல் வேணுங்கிறது ஜனவரி 2015ல இந்த கேஸ் ஆரம்பிச்சு 2019ல ஜட்மெண்ட் வருது. அப்பவும் எங்களால வந்து கரெக்டா வெல்ல முடியல. ஏன்னா எங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் அதுக்கான தொகுதிகள் வந்து கொடுக்காததுனால எங்களால சைக்கிள் சிம்பல் வாங்க முடியல. திரும்பி 2021ல வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். அந்த ரெப்ரசன்டேஷனை டிஸ்போஸ் பண்ண சொல்லி திரும்ப ஒரு ரிட் மனு வந்து ஹைகோர்ட்ல தாக்கல் பண்றோம்.